You are listening to Padeepz.com. அடுத்த நம்ம ECG or Electrocardiogram. இது ஒரு 10 மார்க் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. Electrocardiogram ECG. Electric potential changes that occur in the heart is been recorded during cardiac cycle. Cardiac cycle போது நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம். இது பாடியோட சர்ஃபேஸ்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணும். இந்த வேவ்ஸ் ஆஃப் இசிஜி எப்படி நடக்குது அப்படின்னா, டியூ டு டீபோலரைசேஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் நாட் பை த கன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட். டீபோலரைசேஷன் கன்ட்ராக்ஷனுக்கு முன்னாலே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கார்டியாக் மசிலில். அதை தான் இந்த இசிஜி ரெக்கார்ட் பண்ணுது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட்டை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது யாருன்னா வேலர் அப்படிங்கிறவர் 1887 கேப்லரி எலக்ட்ரோமீட்டரை வச்சு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ணார். இதையே என்தோவன் அப்படிங்கிறவர் கேல்வனோமீட்டர் வச்சு இந்த ஹார்ட்டில் நடக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ணார். அது எலக்ட்ரோகார்டியோகிராஃபி. மாடர்ன் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் காரணமாக இருந்துச்சு. யூஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் கால்வனோமீட்டர் ஒன்லி. இதுக்கு அந்த என்தோவனுக்கு 1924 நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க. இப்படி ரெக்கார்ட் பண்ணுற இசிஜியில் 5 வேவ்ஸ் இருக்கும். அந்த 5 வேவ்ஸையும் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். PQRST அப்படின்னு 5 வேவ்ஸை ரெக்கார்ட் ஆகுது. இதில் PR and T, PR and T இது மூணும் அப்வேர்ட் ஆர் பாசிட்டிவ் வேவ்ஸ். ஒரு லைன் போட்டு அதில் இந்த வேவ்ஸை போட்டோம்னா அதில் மேலே அந்த லைனுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் வேவ்ஸ், அப்வேர்ட் வேவ்ஸ் அப்படிங்க. Q and S ஆர் டவுன்வேர்ட் ஆர் நெகட்டிவ் வேவ்ஸ். ஸோ 3 பாசிட்டிவ் வேவ்ஸ், 2 நெகட்டிவ் வேவ்ஸ். PRT பாசிட்டிவ் வேவ்ஸ், Q and S ஆர் நெகட்டிவ் வேவ்ஸ். இப்போ இந்த வேவ்ஸை பற்றி பார்ப்போம். இசிஜி PQRST வேவ் என்னன்னு. இந்த கார்டியாக் இம்பல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, எங்கே ஸ்டார்ட் ஆகும்? சைனு நோடில் ஆரம்பித்து பேஸ் மேக்கரில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் முழுவதுக்கும் பரவும். இட்ஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த ஹார்ட். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஹார்ட்டை மட்டும் இல்லை, ஹார்ட்டை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் டிஷ்யூவுக்கும் போகும். இதில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஆல்சோ கம் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. பாடியோட சர்ஃபேஸ் வரைக்கும் வருது. இந்த பாடியோட சர்ஃபேஸில் எலக்ட்ரோட்ஸை அட்டாச் பண்ணி இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகிறது ரெக்கார்ட் ஆகிறோம். திஸ் ரெக்கார்டிங் இஸ் கால்டு எலக்ட்ரோகார்டியோகிராம். ECG ஆர் EKG எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்கிறோம். ஏன் இந்த EKG சொல்கிறோம்னா, அது பிரெயினோட எலக்ட்ரிக் வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு இசிஜிங்கிறது இருக்குது. அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இது இங்கே EKG அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ரைட், இப்போ அந்த வேவ்ஸை பற்றி பார்ப்போம். P வேவ், PRT இது 3 பாசிட்டிவ் வேவ்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இட் அக்கர்ஸ் இந்த ஆரிக்கிள். P வேவ் எங்கே நடக்குது? ஆரிக்கிளில் நடக்குது. ஸோ இட் இஸ் அன் ஆர்டீரியல் வேவ். ஸோ டீபோலரைசேஷன் ஆர்டரியில் ஸ்ப்ரெட் ஆகிற போது நடக்கக்கூடியது இந்த P வேவ். இதோட டியூரேஷன் பார்த்தோம்னா 0.1 செகண்ட். இது எப்போ நடக்கும்? இந்த ஆர்டீரியல் சிஸ்டோல், ஆர்டரி கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் இது நடக்கும். இதோட ஆம்ப்ளிடியூட் 0.1 to 0.3 millivolt. The strongness of the current is 0.1 to 0.3 millivolt. அடுத்து இந்த கார்டியாக் இம்பல்ஸ் எங்கே போகுது? சைனோ ஆரிகுலர் நோட் அட் அபவுட் த சமிட் ஆஃப் P வேவ். P வேவ் தான் இந்த ஆர்டீரியாவோட ஆக்டிவிட்டியை எப்படி இருக்குங்கிறதுக்கான கைட்லைன். P வேவ் கரெக்டாக இருந்தால் ஆர்டீரியல் ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து QR and S வேவ்ஸ் 3 ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும்.
After the completion of P wave, there is isoelectric interval occurs. ஒரு small gap, isoelectricனா same, change ஆகாத ஒரு electric interval நடக்குது. அதை தொடர்ந்து QR and S wave begins. இது மூணு அதுக்கு அடுத்து தொடர்ந்து வருது. Q wave is a small negative downward deflection. Q வந்து கீழமாக வரக்கூடிய wave. It is mostly indistinct. அவ்வளோ தூரம் கிளியராக தெரியாதது. It represents arterial septal depolarization. Arterial septum இருக்குல்ல, அந்த cross wall, அதில் நடக்கக்கூடிய depolarization இந்த Q wave represent பண்ணுது. R wave is a prominent positive wave. S wave is a small negative wave. R and S due to the depolarization of the ventricular muscles. Ventricular depolarization ஆகும்போது இந்த RS wave நடக்குது. இந்த QRS complex duration என்னன்னா 0.08 second நடக்கும். But it does not exceed 0.1 second. 0.1 செகண்டுக்குள்ளே இது முடிஞ்சிடும். இதோட R வேவோட ஆம்ப்ளிடியூடுன்னு பார்த்தோம்னா 1 millivolt. இந்த QRS காம்ப்ளெக்ஸில் டயக்னோஸ் பண்ணும்போது நிறைய டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்தது T wave. Following the S wave, there is an isoelectric interval. Small gap இங்கே வரும். T wave begins after that. இது எதனால் நடக்குது T wave? Due to ventricular repolarization. Depolarization முடிஞ்சு repolarization நடக்குது. It is a broad wave. Average duration is 0.27 seconds. The amplitude of the current is 0.15 to 0.5 millivolt. இது மாதிரி இந்த PQRST waves வச்சு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்கில் லாட் ஆஃப் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதில் PRT அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேவ்ஸ், Q and S ஆர் நெகட்டிவ் வேவ்ஸ். எப்போவுமே இந்த QRS மூணையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறோம், அதை QRS காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறோம். இந்த QRS காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை வச்சு லாட் ஆஃப் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ECG Electrocardiogram records the electrical potential changes during the activity of the heart during cardiac cycle. You are listening to Padeepz.com.